உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் சந்தோஷம் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன் சந்தோஷம் எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம். ரொம்ப போன் பேசுறது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. உனக்கு சின்னதா ஒரு கஷ்டம் வந்தா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது அஞ்சலி. அதனால உங்க பாசத்துக்கும் அக்கறைக்கும் முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இனிமே குறைச்சுக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஒரே நாள் எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க எப்படி இத்தனை வருஷமா தனியா இருக்கீங்க? உங்ககிட்ட பேச யாரும் இல்ல, உங்களுக்கு ருசியா சமைச்சு போட யாரும் இல்ல. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இல்லையா? பழகி போச்சு. நம்மளை சுத்தி 100 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா அவங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் தனியாவே இருந்து பழகிட்டேன். ஆனா என் மனசும் இந்த வீடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நான் தனியா இல்ல, என் அஞ்சலி கூட இருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நீங்க உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. உங்களை நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, எனக்கும் அதுதான் வேணும் அஞ்சலி. எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க. அவங்க எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பாங்க, என் லைஃபே மாத்துவாங்கன்னு தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எங்க பாத்து பாத்துங்க, என்னாச்சு? நீ என்ன கண்ணை மேய்க்காம பாத்துக்கிட்டே இருந்தல்ல, அதுல தெரிஞ்ச காதல் என்ன தடுமாறி விழ வச்சிருச்சு. நானும் தான் விழுந்துட்டேன். மனசுல காதல் இருந்தா சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் பிடிக்காது, சும்மா ஒரு இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா இப்போ நான் தான் அப்படி இருக்கேன். ஐ லவ் யூ மகேஷ். புடி புடி. அவுட் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். நல்லா பாத்தாடி. ஏய், நீயும் விளையாட வரியா? அவளால நடக்க முடியாது. நீ போறா. தியா,
அவுட்ல நல்லா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அந்த கடவுள் கொடுத்துட்டாரே. இந்த மாதிரி விஷயத்துலதான் சிலையா இருக்கிற சாமிக்கு மனசும் கல்லாவே இருக்குமோன்னு தோணுது. அடச்சே. துளசி, நாம தியாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாமா? இப்பவே இப்படி விட்டுட்டா கடைசி வரைக்கும் இவளால நடக்கவே முடியாம போயிடும் துளசி. அம்மா தாயே, பார்வை இல்லாத எனக்கு உன் காலடியில நிழல் கொடுக்கற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரு. வாடாத பூ மாதிரி அவ வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணுமா? யாருப்பா நீ? என்ன வேணும்? ஆ. ஆ, பக்கத்துல பக்கத்துல. ஓ, பக்கத்து கடையில வேலை பாக்குறியா? ஆ. ஓ, எனக்கு கண்ணு தெரியாதான்னு கேக்குறியா? ஆமாப்பா, எனக்கு கண்ணு தெரியாது. அந்த கடவுள் இருக்காரே, அவரு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஓ, எனக்கு கண்ணு தெரியாது, உனக்கு வாய் பேச வராதா? கவலைப்படாதப்பா, கடவுள் நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை பறிச்சுக்கிட்டாலும் அதை விட நல்லதா வேற ஒன்ன நமக்கு கொடுப்பாரு. ஆமா, உன்னோட பேர் என்னப்பா? ஓ, கடவுள் பேரா? சிவாவா? இது என்னது? குச்சி? உங்க பேரு குச்சியா? என்ன? சரி விடுப்பா, உனக்கு பேச்சு வராது, எனக்கு கண்ணு தெரியாது. என் மக வரட்டும், அவகிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னாச்சு? டோரை ஓபன் பண்ணவே முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.